இங்கிலாந்து சுற்றுப்பயணம் செல்லும் இந்திய 19 வயது உட்பட்டோருக்கான அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. சிஎஸ்கே பிளேயர் ஆயுஷ் மாத்ரே இந்த அணி கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்திய சீனியர் அணி ஜூன் மாதம் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நிலையில 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய அணியும் இங்கிலாந்து செல்ல இருக்காங்க. இது தொடர்பான அறிவிப்பை பிசிசிஐ இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. 50 ஓவர்கள் கொண்ட 5 ஒருநாள் போட்டிகள்ல 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான அணி விளையாடுது. இந்த இந்திய அணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில விளையாடும் ஆயுஷ் மாத்ரே கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதே மாதிரி ஐபிஎல் போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ஓபனிங் விளையாடி வரும் 14 வயதான வைபவ் சூரியவன்சியும் இந்த அணியில இடம் பிடிச்சிருக்காரு. ஜூன் 23ஆம் தேதி முதல் ஜூலை 24ஆம் தேதி வரை இங்கிலாந்து 19 வயது உட்பட்டோருக்கான அணிக்கு எதிரான போட்டியில இந்திய அணி விளையாடுது. இந்த 2 அணிகளுக்கு இடையிலான பயிற்சி ஆட்டம் ஜூன் 24ஆம் தேதி நடக்குது. அதுக்கப்புறமா முதல் ஒருநாள் போட்டி ஜூன் 27ஆம் தேதி ஹோவ் மைதானத்துல தொடங்க இருக்கு. 5 ஒருநாள் போட்டிகளுக்கு பிறகு 2 மல்டி டே போட்டிகளும் இந்திய 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான அணி விளையாட இருக்காங்க. இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துல மொத்தம் 16 வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க. மேலும் 5 பிளேயர்கள் மேக்கப் பிளேயர்களாகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தொடரின் இடையே எந்த பிளேயருக்காவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டாண்ட் பைல இருக்கும் பிளேயர்கள் இந்திய 19வது வயது அணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. மும்பை உள்ளூர் போட்டிகள்ல அதிரடியாக விளையாடியதால கவனம் பெற்றவர் ஆயுஷ் மாத்ரே. அதுக்கப்புறமா மும்பை அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட நிலையில இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலையும் விளையாடிட்டு வராரு. பேட்டிங்ல சிறப்பாக ஆடி வரும் அவருக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கேப்டன் பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஐபிஎல் போட்டிகள்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் வைபவ் சூரியவன்சியும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு இப்போது 15 வயசு மட்டுமே ஆகுது. ஐபிஎல் போட்டிகள்ல அதிரடியாக விளையாடி சதமடிச்ச காரணத்தினால அவருக்கு நேரடியா இந்திய அணியில விளையாடும் வாய்ப்பு தேடி வந்திருக்கு. இந்த வாய்ப்பை அவரு சரியா பயன்படுத்திக் கொள்ளும் பட்சத்துல விரைவில் சீனியர் அணியிலும் இடம்பிடிக்க வாய்ப்பு இருக்கு.